கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், சபை கட்டணும், ஊழியம் செய்யணும், விசுவாசிகளை கொண்டு வரணும், ஆத்துமாக்களை பெருக்கணும் அப்படின்னு ஏராளமான காரியங்களை நாம் நினைத்து இந்த வருடங்களை நாம் தொடங்கியிருப்போம். இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு தெரிந்த வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியல. வருஷங்கள் அப்படி சல்லுன்னு போயிடுச்சு. நாட்கள் ரொம்ப வேகமாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த 2025ஆம் ஆண்டை முடிக்கிற ஒரு தருவாயில் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் மணித்துளிகள் தான். இம்மட்டும் கர்த்தர் நடத்தினார். ஒருவேளை கர்த்தர் இந்த 2026 எனக்கு கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய ஊழியங்களில் ஏராளமான திட்டங்களை வைத்திருப்போம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆண்டவருக்காக, எது சரியாக செய்யலை, எது சரியாக செஞ்சுங்க, இன்னும் எப்படி கர்த்தரோடு கூட இணைந்து நாம் நடக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களை திட்டமிட்டு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே எல்லாரும் போகணுன்னு நான் ஆசைப்படுறேன். அப்படியே எல்லாரும் போகணும். சங்கீதம் 116, 12, 13 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய குறைவுகளில், நம்முடைய கைவிடப்பட்ட சூழ்நிலையில், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து வந்திருக்கிறார். நம்மை பாதுகாத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். யார் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதித்தாலும் சொல்லி கேட்டுருவாங்க. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நம்ம எண்ணத்தை செலுத்த போகிறோம். அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நேரமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஆண்டவருக்கு அதிகமாக இந்த கடைசி நாட்களாவது, இந்த 31ஆம் தேதியாவது கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாய் உட்கார்ந்து எந்த ஒரு ஊழிய காரியங்களையும் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய உபகாரங்களை நினைத்து, அவருடைய காரியங்களை நினைத்து, அவர் பாதுகாத்ததை நினைத்து, அவர் ஆசீர்வதித்ததை நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவருடைய நாமத்தை நாம் அதிகமாய் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர், அது பின்பகுதி 12:24 பின்பகுதி, கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று நாம் சிந்திச்சு பார்த்தா நம்ம வேறு எங்கேயும் போக மாட்டோங்க. எந்த ஊழிய காரியமோ, எந்த ஒர்க்காக போக, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து அவருடைய சமூகத்தில் தரித்திருந்து நம்ம கர்த்தருடைய காரியங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது கர்த்தர் விரும்புவார். கண்டிப்பாக நன்றி சொல்கிறதும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பதையும் அவர் அதிகமாக விரும்புவார். அவருடைய சமூகத்தில் அதிகமாக உட்காருவோம். அது மாதிரி நம்ம உட்காரும் பொழுது தான் ஒரு பெரிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடுகள் இருக்கும். அனுபவம் பெற்ற நிறைய ஊழியக்காரர் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி நீங்கள் ஊழியம் செஞ்சதோ, மற்ற காரியங்களை செஞ்சதோ அது வெற்றிகரமாக இருந்திருக்கும். ஊழியம்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு பகுதிகளை எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதமே இருந்திருக்கு. ஆண்டவர் கூட இரவெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் தான் போய் தன்னுடைய ஊழியத்தை செய்வார். அதிகாலை இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணிட்டு தான் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும்போது வல்லமையான காரியங்கள் வெளிப்படும், மகிமையான காரியங்களை வெளிப்படும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவோம். ஆதியாகமம் 32:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தெய்வத்துக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கிறது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால்
அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருக்கு நன்றி சொல்லி இந்த நாட்கள் முழுவதும் போப்போம். இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். எல்லாருமே விசுவாசிகளானாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவருக்கு நன்றி சொல்ல மறவாதிருங்கள். நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள், துதித்து கொண்டே இருங்கள். அவர் செய்த உபகாரங்களை நினைத்து, அவர் நம்மிடத்தில் மகிமையான காரியங்களை செய்ததை நினைத்து, அவர் காண்பித்த எல்லா தயவுகளையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை மூடும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.